பேரரசனான நெப்போலியன் போனபார்ட் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வாறு சொன்னான். எனக்கு மனிதர்களை தெரியும், இயேசு கிறிஸ்து மனிதர் அல்ல. நேற்று இயேசு கிறிஸ்து சரித்திர புருஷன் என்று நிரூபித்தேன். இன்று சொல்லுகிறேன், நெப்போலியன் போனபார்ட் சொல்லுகிறான், எனக்கு மனிதர்களை தெரியும், இயேசு கிறிஸ்து மனிதர் அல்ல. மேலோட்டமாய் பார்க்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற உலக சமய அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை தெரியலாம். மற்ற சமயங்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் அளவிட முடியாத இடைவெளி உள்ளது. கிறிஸ்துவை பற்றிய எல்லாமே என்னை திகைக்க வைக்கிறது, அவருடைய ஆவி என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது, அவருடைய தீர்மானங்கள் என்னை கிடுக்கிட வைக்கின்றன. உலகத்தின் மற்ற தலைவர்களை அவரோடு ஒப்பிடவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை மற்ற தலைவர்களோடு ஒப்பிடுகிற புத்திசாலிகளை சிந்தியுங்கள். நெப்போலியன் போனபார்ட் சொல்லுகிறான், உலகத்தின் மற்ற தலைவர்களை அவரோடு ஒப்பிடவே முடியாது. இனிமேலாவது அந்த பாவத்தை செய்யாதீர்கள். அவரை நெருங்க நெருங்க, ஆராய ஆராய அவர் எவ்வளவு பெரியவர் என்று உணர்கிறேன். அவரை குறித்த எல்லாமே அற்புதம், ஆச்சரியப்பட வைக்கும் அற்புதம். அவருடைய கிறிஸ்தவத்தின் ஞானம் உயர்ந்தது, ஆனால் மனித ஞானத்தை போன்றதல்ல. அது அவரிடத்தில் மாத்திரமே அவரை போன்ற ஒரு மாதிரி வாழ்க்கையை காண முடியும். இயேசுவினிடத்தில் மாத்திரமே அவரை போன்ற ஒரு மாதிரி வாழ்க்கையை காண முடியும். அவரை குறித்த எல்லாமே அற்புதம், ஆச்சரியப்பட வைக்கும் அற்புதம். அவருடைய கிறிஸ்தவத்தின் ஞானம் உயர்ந்தது, ஆனால் மனித ஞானத்தை போன்றதல்ல. அது அவரிடத்தில் மாத்திரமே அவரை போன்ற ஒரு மாதிரி வாழ்க்கையை காண முடியும். நான் சரித்திரத்தில் அவரை போன்ற, இயேசுவை போன்ற ஒருவரையும், அவரை கூறும் சுவிசேஷங்களை போன்ற கொஞ்சமாவது அதை போன்ற ஒரு புத்தகத்தையும் தேடி, இயேசுவை போன்ற ஒருவரை சரித்திரத்தில் தேடி காண கிடைக்காமல் போனேன் என்று நெப்போலியன் போனபார்ட் கூறுகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து. யார் இவர்? கலிலேயாவில் ஒரு சிற்றூரில் தோன்றின ஒரு தச்சன் தன்னை உலகத்தின் ஒளி என்று உரைத்து 20 நூற்றாண்டுகள் கழித்து உலகத்தின் பெரும்பான்மையினராலும் அங்கீகரிக்கப்பட்டவராக இருப்பார் என்றால் அது அவருடைய தெய்வீகத்தினால் உருவான நீடித்த செல்வாக்கையே காட்டுகிறது. இயேசு ஒரு புத்தகத்தையும் எழுதவில்லை, ஆனால் இன்று அவரை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் உலகத்திலேயே அதிகம். இயேசு ஒரு பாடலையும் எழுதவில்லை, ஆனால் அவரை பற்றிய பாடல்கள் தான் இன்றைக்கு உலகிலேயே அதிகம். அவருக்கென்று ஒரு ராணுவமும் இருந்ததில்லை, அவர் எந்த தேசத்தையும் ஆண்டதில்லை, ஆனால் இந்த அவர் குடிகொண்டும் ஆளும் இதயங்களோ கணக்கில் அடங்கா. அவர் எந்த சர்வ கலாசாலையும் நிறுவவில்லை, ஆனால் இன்றைய உலகின் மாணாக்கர்களிலே என் இயேசு கிறிஸ்துவின் பாதபடியிலே உட்கார்ந்து பாடம் கற்கும் மாணவர்கள் தான் அதிகம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மருத்துவ கல்லூரியிலும் படிக்கவில்லை, ஆனால் அவரால் குணமாக்கப்பட்டோர் ஏராளம், அவருடைய நாமத்தினால் இன்றும் குணமாக்கப்படுவோரும் ஏராளம். அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கென்று ஒரு அலுவலகம் கூட இருந்ததில்லை, ஆனால் இன்று அவர் நற்செய்தி பரப்ப உலகமெங்கும் ஆயிரக்கணக்கான அலுவலகங்கள் இரவு பகலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது அவருக்கு சொந்தமாய் ஒரு வீடு கூட இல்லை, ஆனால் இன்று அவரை ஆராதிக்க உலகமெங்கும் பரவியுள்ள ஜெப வீடுகள் பல லட்சம். அவருக்கென்று ஒரு குடும்பம் இருந்ததில்லை ஐயா, என் இயேசு கிறிஸ்துவுக்கென்று சொந்தமாய் ஒரு குடும்பம் இருந்ததில்லை, ஆனால் இன்று அந்த இயேசுவின் குடும்பத்தில் இருப்போர் பல கோடி பல கோடி பல கோடி. அவர் உலகத்தில் இருந்த நாட்களில் 200 மைல்களுக்கு மேல் கடந்து செல்லவே இல்லை. ஒரே ஒரு முறைதான் அவர் வெளிநாடு சென்றார், ஆனால் இன்றைக்கு அந்த இயேசுவின் பெயர் கேள்விப்படாத தேசமே உலகத்தில் இல்லை. பெத்லகேம் என்ற சிறிய குக்கிராமத்தில் அவர் தோன்றினார், ஆனால் இந்த அவருடைய சுவிசேஷம் கடந்து செல்லாத நகரமே இல்லை. இரும்பு திரை நாடுகளுக்குள்ள ஊடுருவி அவருடைய சுவிசேஷத்தின் வார்த்தைகள் கடந்து செல்கின்றன. இயேசு கிறிஸ்து தம்முடைய மார்க்கத்தை தன்னன் தனியராய் 2000 வருடங்களுக்கு முன் ஆரம்பித்தார். இன்றைய உலகின் மக்களை ஜனத்தொகையான 5 பில்லியனில் பெரும்பான்மையானோர் இன்று அந்த இயேசுவின் பக்கம். அவர் உலகத்தில் அவதரித்த போது ஏழ்மை கோலத்தில் தோன்றினார். இன்று மனிதரை உயிர்க்கும் அவரது மகிமையான சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் செல்வத்தை இன்றைக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றன. அவர் பிறந்த போது ஏரோதுவினால் அவரை அழிக்க முடியவில்லை, வளர்ந்த போது பரிசேயர் சதுசேயர் கூட்டத்தினால் கல்லறிந்து அவரை கொலை செய்ய முடியவில்லை, கல்லறையினால் அவரை மூடி வைக்க முடியவில்லை, காலத்தினால் அவரை மறக்க வைக்க முடியவில்லை. அவர் பரலோகத்தில் உன்னத மகிமையிலே வீற்றிருக்கிறவர், தேவனால் புகழப்பட்டவர், தேவ தூதர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர், பரிசுத்தவான்களால் விரும்ப
விரும்பப்படுகிறவர், பரிசுத்தவான்கள் இருதயத்தில் வாசமாயிருப்பவர், அவர்களால் முதல் அன்பாக நேசிக்கப்படுபவர், பிசாசுகளுக்கு பயத்தை உருவாக்கிறவர், அவர்களை ஜெயித்து வென்றவர் அவரே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீடித்த செல்வாக்குடையவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவரும் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பவரும் அநேகருடைய இருதயங்களில் இன்று குடிகொண்டிருப்பவரும் இயேசு ஒருவரை. ஆதார சான்றுகளை நான் உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறேன். தீர்க்க தரிசனங்களினால் கிறிஸ்தவம் உண்மை என்று எவ்வாறு நிரூபிக்கப்படுகிறது என்பதை இன்றைய கூட்டத்திலே நான் உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன். கவனியுங்கள். உலகத்தின் புத்தகங்கள் எல்லாம் நடந்தவற்றை சொல்லலாம், நடக்கின்றவற்றை சொல்லலாம். நடந்தவற்றை சொல்லுவது சரித்திர புத்தகம், நடக்கின்றவற்றை சொல்லுவது செய்தி புத்தகம். நடந்தவற்றை சொல்லுவது சரித்திர புத்தகம், நடக்கின்றவற்றை சொல்லுவது செய்தி பத்திரிகை, நடக்க போகின்றவற்றை சொல்லுவது தேவனால் எழுதப்பட்ட புத்தகம். உலகத்தின் புத்தகங்கள் எல்லாம் நடந்தவற்றை சொல்லலாம், நடக்கின்றவற்றை சொல்லலாம், நடக்க போகின்றவற்றை சொல்லக்கூடிய புத்தகம் வேறு எதுவும் இல்லை. என் கையிலும் உங்கள் கையிலும் தேவன் கொடுத்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. பரிசுத்த வேதாகமத்தில் 1/3 தீர்க்க தரிசனமாகும்.